This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரஜினி சொன்ன வார்த்தை அப்படியே பலித்து விட்டது. ஆனால் வாழ்க்கையில் நடந்த சோகம். சரவணன் உருக்கம். 90s காலகட்டத்தில் பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து பிரபலம் அடைந்த நடிகர் சரவணன் சில வருடங்களாக சினிமாவை விட்டு விலகியிருந்தார். இப்பொழுது மீண்டும் நடிக்க தொடங்கி இருக்கும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று பேட்டியில் பேசியிருந்தார். நடிகர் சரவணன் 1991ஆம் ஆண்டு வெளியான வைதேகி வந்தாச்சி என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். பல திரைப்படங்களின் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களில் அவர் நடித்துள்ளார். குறிப்பாக பருத்தி வீரன் திரைப்படத்தில் ஏற்ற சித்தப்பா கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. சமீபத்தில் நடிகர் சரவணன் இந்தியா கிளிட்ஸுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பருத்தி வீரன் திரைப்படம் வெளியான பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொலைபேசியில் தன்னை தொடர்பு கொண்டு பேசிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த திரைப்படத்தில் சரவணன் சித்தப்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவர் படம் வெளியான பிறகு ரஜினிகாந்த் அவரை அழைத்து பாராட்டியிருந்தார். இந்த சம்பவத்தை விவரிக்கும் போது சரவணன், ரஜினிகாந்த் தன்னிடம் 16 வயது நிலை படத்தை பரட்டை என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததால் தன்னை பெயரிலிருந்து வெளியே வருவதற்கு நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். ஆனால் பருத்தி வீரன் படத்தில் நீங்கள் சித்தப்பா என்ற கேரக்டரில் வாழ்ந்திருக்கீங்க. இனி உங்களால் இந்த கதாபாத்திரத்தின் பெயரை மாற்றவே முடியாது. ஏன்னா பரட்டையை விட சித்தப்பா என்பது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. எனவே வாழ்க்கையில் இந்த சித்தப்புங்கிற பெயரை உங்களால் மாற்றவே முடியாது என்று கூறியதாக தெரிவித்தார். பருத்தி வீரன் வெளியாகி 17 வருடங்கள் ஆன பிறகும் மக்கள் தன்னை சித்தப்பு 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 என்றுதான் அழைக்கிறார்கள் என்றும், தான் ராயன் ஜெயிலர் போன்ற படங்களில் நடித்த பிறகும் அந்த பெயர் மாறவில்லை என்றும் சரவணன் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். இது தலைவர் சொன்ன வாக்கு, அது வேத வாக்கு என்று அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஆனாலும் பருத்தி வீரன் திரைப்படம் தனக்கு பெயரை புகழை வாங்கி தந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக எனக்கு பெரிய சம்பளமும் கிடைக்கவில்லை. அந்த திரைப்படத்திற்கு பிறகு எனக்கு பெரிதாக வாய்ப்பும் வரவில்லை. அதற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து நான் போராடிதான் இப்பொழுது ஒரு சில வாய்ப்புகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சரவணன் வருத்தமாகவும் சில பேட்டிகளில் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.